காவேரிக்கிட்ட வந்து தாத்தா வந்து பேச வர்றாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்றாரு. என்ன தாத்தா அப்படின்னோடனே, என் பேரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் காவேரி, அதுக்கு நீதாம்மா காரணம் அப்படின்னோடனே, என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாம்மா, உன் ஃபேமிலி இங்கே வந்ததுலேருந்து அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசினான் தெரியுமா? அது மட்டும் இல்லைம்மா, நீ காலைல வெண்ணிலா பற்றி சொன்னல, தாத்தா சாரி தாத்தா, அதுதான் அவர்கிட்ட சாரி கேட்டேன். இங்கே பாரும்மா, நீ சொன்னதில் எந்த தப்புமே இல்லை. அதனால் நீ வந்து ஒரு ஃப்ளோக்கில் தான் சொன்ன, அதை அவன் தப்பாகவும் நினைக்கல. ஆனால் அவன் மனசில் வந்து வெண்ணிலா இருக்காளன்னு நீ நினச்சிட்டு இருப்பல்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை தாத்தா, எனக்கு நல்லா தெரியுமா. ஒரு பொண்டாட்டி வந்து தன் புருஷன் மனசில் தான் தான் இருக்கணும்னு நினைப்பா. வேற ஒரு பொண்ணு இருந்தால் அது மனசு கஷ்டப்பாகும்ல அப்படின்னோடனே, என்ன தாத்தா அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு நான் யார் தாத்தா அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. தாத்தாக்கு தெரியாதுல்ல இதெல்லாம் பொய்யான உறவுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம காவேரி, என்னம்மா சைலண்ட் ஆகிட்ட? ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு தெரியுமா, உனக்கு வந்து விஜய் மனசில் வந்து வெண்ணிலா இருக்காளோன்ற சந்தேகம் இருக்குது கரெக்டாக, அதனால தான் அந்த வார்த்தையை நீ கேட்டேன். இல்லை தாத்தா, நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ விளையாட்டை கேட்டியோ யோசிச்சு கேட்டியோ அந்த சந்தேகம் இருக்குல்ல. ஆனால் அதுக்கு தாத்தா வந்து இப்போ வந்து பதில் சொல்ல போகிறேன். என்ன தாத்தா சொல்ல போகிறீங்க? வெண்ணிலா வந்து அவன் மறந்துட்டாமா. இப்போ அவன் மனசில் வெண்ணிலா கிடையாது, அதுக்கு பதில் யார் இருக்கா தெரியுமா? யார்? நீ தான் இருக்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாம்மா, நீ தான் இருக்க. அவன் மனசு ஃபுல்லாக இப்போ நீ இருக்க. ஆனால் அதை வந்து அவன் வந்து வெளிப்படையாக வந்து ஒத்துக்க அவனுக்கு தயாராக இல்லை. வேறு எந்த காரணமும் கிடையாது, புரியுதா? உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்குள்ளே அணினு எனக்கு என்னமோ இருக்கமா தோணல. ஆனால் இப்போ சொல்கிறேம்மா, விஜய் மனசில் நீ தான் இருக்க அப்படின்னு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என் தாத்தா தப்பாக புரிஞ்சிட்ருக்காரா இல்லை இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்ருக்காங்க. இது உண்மை தான் காவேரி, நீ அவனை நல்லா வாட்ச் பண்ணி பாரு, உனக்கே புரியும் சொல்லிட்டு போகிறாரு. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலே இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பெட்ரூமுக்கு காவேரி வரவே வரல. அதனால் விஜய் வந்து யோசிக்கிறாரு, என்ன இவ இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வராமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் பார்க்கலாமா? பார்த்தா எல்லாம் தப்பாக நினைப்பாங்க, என்ன பண்ணுறது? எனக்கு ஏன் ஒரே பதட்டமாகுது? காவேரி பார்க்கணும் போல் இருக்கே. கொஞ்ச நேரம் கூட அவளால் பார்க்க முடியலனா அவளை என்னால் நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறேனே. அப்போது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜய் உடனே யோசிக்கிறாரு, அப்போ என் மனசில் காவேரி தான் இருக்காளா? காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா? ஆனால் இது நிரந்தரமான உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் ஏன் என் மனசு காவேரியை தேடுது? உண்மையிலேயே நான் காவேரி விரும்ப ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ காவேரி வந்துடுறாங்க. என்ன பாஸ், என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன பற்றி தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் ஆச்சரியப்படுறாரு. என்ன இவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும், நான் வருவேனா இல்லை அப்படியே தூங்க போயிடுவேனா, கதவை சாத்திடலாமா அப்படின்னு தானே பார்த்தீங்களா, கதவை சாத்தத்துக்குள்ளே உள்ள ஓடி வந்துட்டேன் அப்படின்றாங்க. காவேரி, உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான் காவேரி அப்படின்றாரு. இந்த காவேரினா விளையாட்டு தான் பாஸ் அப்படின்றாங்க. உடனே வந்து சரி சிரிக்கிறாரு. காவேரி, நீ இருக்க இடம் என்றைக்குமே கலகலன்னு தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னோடனே, என்ன பாஸ் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? காலும் ரொம்ப மூட் அவுட்டாக இருந்தீங்க, இப்போ சந்தோஷமாயிட்டீங்கல்ல அப்படின்னோடனே, சந்தோஷமாக தான் இருக்கேன் போதுமா அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்து காவேரி பார்த்து சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இந்த கும்பலை இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா அனுப்பவே முடியலையே, எனக்கு தெரியாது, கண்டிப்பாக இந்த கும்பலை அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன அஜய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் ஃபோனில் கேம் விளையாடுறது உங்கள் வேலையா? நான் சொல்லியிருந்தேன்ல இந்த காவேரி குடும்பத்தை இங்கேருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு. அவங்க என்னன்னா ஃபுல்லாக இங்கேயே டேராக போட்டாங்க, விட்டா இங்கேயே இருந்துருவாங்க போட்டுது. நம்ம வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கு எப்படி யார் பர்மிஷன் கொடுத்தது? நம்ம பர்மிஷன் கொடுக்கணும்ல. அவள் இஷ்டத்துக்கு அவங்க அம்மா வீட்டில் இருக்கவங்களாம் தங்க வைக்கிறா, அவள் யார் தங்க வீட்டில் வைக்கிறதுக்கு? நீங்கள் இதை கேள்வி கேட்க மாட்டீங்களா? இது உங்கள் வீடு தானே. இங்கே பாருங்கள், விஜய்க்கு என்ன வந்து ரைட்ஸ் இருக்கோ அதே அளவு ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போயே போய் எல்லோரும் முன்னாடி வந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னோடனே அஜய் யோசிக்கிறாரு, என்ன இவ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராகினி, என்ன சொல்கிறேன்? நான் எப்படி பண்ண முடியும்? அண்ணன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாருனா என்ன பண்ணுறது? அவர் பிரச்சனை பண்ணுறாருனா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. முதல்ல உங்கள் அண்ணன் நல்லவர் தான், ஆனால் அந்த காவேரிக்காக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறார்.